புசு புசுன்னு கொள்ளு இட்லியும் மொறு மொறுன்னு கொள்ளு தோசையும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1/2 கப்பு கொள்ளு, 1 கப்பு இட்லி அரிசி ரெண்டையும் சேர்த்து நல்லா 2-3 தடவை கழுவிட்டு ஊற வச்சிருங்க. 1/4 கப்பு முழு உளுந்த நல்லா கழுவி ஊற வச்சிருங்க. 1/4 தேக்கரண்டி வெந்தயத்தையும் ஊற வச்சிருங்க. எல்லாம் சேர்ந்து 6ல இருந்து 8 மணி நேரம் வரைக்கும் ஊறட்டும். நல்லா ஊறினதும் கிரைண்டர் கழுவி முதல்ல ஊற வச்ச வெந்தயத்தை ஊற வச்ச தண்ணியோட சேர்த்துருங்க. அடுத்து ஊற வச்ச உளுந்தையும் சேர்த்துருங்க. அடுத்து ஊற வச்ச அரிசியும் கொள்ளையும் சேர்த்துருங்க. முதல்ல இருந்தே கிரைண்டரை ஓட விட்டுட்டே இந்த மாதிரி ஒன்றன் பின் ஒன்னா சேர்க்கறது தான் கிரைண்டருக்கு நல்லது. உளுந்து ஊற வச்ச தண்ணிய அப்பப்போ சேர்த்து ஆட்டுங்க. அந்த தண்ணி பத்தலைன்னா பச்சை தண்ணி சேர்த்துக்கோங்க. மொத்தமா 1 கப்ல இருந்து 1/2 கப் வரைக்கும் தண்ணி தேவைப்படலாம். அப்பப்போ ஓரங்கள்ல இருக்கிற மாவெல்லாம் இந்த மாதிரி கையை வச்சு தள்ளி விட்டுருங்க. அப்பதான் எல்லா மாவும் ஒரு சேர ஆடும். 15ல இருந்து 20 நிமிஷம் ஆடினா போதும். கொள்ளு தொல்லியோட திப்ப அங்கங்க இருக்கதான் செய்யும், பரவாயில்ல. ஆனா மாவை தொட்டு பார்த்தா பட்டு போல அரைஞ்சிருக்கும். 1 தேக்கரண்டி உப்பு சேர்த்து கையாலேயே நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. மாவு பதத்தை பாத்துக்கோங்க, வெண்ணெய் மாதிரி இருக்கும். இந்த மாவை மூடி போட்டு 8 மணி நேரம் புளிக்க வச்சுக்கலாம். பனிக்காலத்துல அவன்ல லைட் போட்டு மாவை உள்ள வச்சு மூடிட்டா 8ல இருந்து 10 மணி நேரத்துக்குள்ள இந்த மாதிரி நல்லா புளிச்சிரும். மாவை நல்லா கலக்கி விட்டுட்டு இட்லி தட்டுல ஊத்திக்கோங்க. ஈர துணி போட்டும் ஊத்தலாம், இல்லைன்னா நெய் தடவுன இட்லி தட்டுல ஊத்திக்கோங்க. இட்லி பாத்திரத்துல தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இட்லி தட்டை வச்சு மூடி 10ல இருந்து 12 நிமிஷம் வேக விட்டுருங்க. இந்த இட்லிக்கு சாம்பார் தட்டும் சாப்பிடலாம். தக்காளி கொஜ்ஜு, தக்காளி சட்னி ரொம்பவே பிரமாதமா இருக்கும். முத நாள் இட்லி சாப்பிடுங்க. அடுத்த நாள் அதே மாவுல கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துகிட்டீங்கன்னா தோசையாவும் ஊத்திக்கலாம். கொள்ளு மாவை 2-3 நாளுக்குள்ள காலி பண்ணிடுங்க. இளைச்சவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க. கொள்ளு நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்பை கரைச்சிரும். மாசம் ஒரு தடவையாவது கொள்ளை உணவுல சேர்த்துக்கோங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.